பாரிஸில் நடைபெறும் அறிவியல் கருத்தரங்கு ஒன்றில் புதுச்சேரியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவி ஒருவர் குழந்தை நீதிபதியாக பங்கேற்கிறார். இது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். பாரிஸ் நகர தெற்கு பல்கலைக்கழகம் கடந்த 1985ஆம் ஆண்டு அறிவியல் உருவாக்குவோம் என்ற திட்டத்துக்கு புதுச்சேரி அறிவியல் இயக்கத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டது. அதன்படி கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி கல்வித்துறை, அறிவியல், தொழில்நுட்பத்துறை இணைந்து புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கான கள ஆய்வுப் போட்டிகளை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு நடந்த போட்டியில் சவராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் மாணவியர் நடத்திய புதுச்சேரியில் பறவை இனங்கள் ஓர் ஆய்வு என்ற திட்டம் முதல் பரிசாக 300 யூரோக்களையும், நீர்க்குழாய்களின் அடிப்படை இயக்கவியல் என்ற திட்டம் இரண்டாம் பரிசாக 100 யூரோவை வென்றது. இதன் தொடர்ச்சியாக முதல் பரிசு பெற்ற ஆய்வு திட்டத்தின் குழு தலைவியான மாணவி கௌசல்யாவை பாரிஸில் நடைபெறும் அறிவியல் கருத்தரங்கில் குழந்தை நீதிபதியாக பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ளார். 11th அன்னைக்கு பாரிஸில் அந்த காம்படிஷன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்குலாம் நடக்க போகுது. வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்துலாம் பண்ண போகிறாங்க. அதுக்கு நான் ஸ்டூடெண்ட் ஜூரியாக போகிறேன். எங்கள் ஹெச்எம் என் கூட ஜூரியாக வராங்க. எங்களோட ப்ராஜெக்ட் கொஞ்சம் என்விரான்மெண்டல் சம்மந்தப்பட்டிருந்தது. ஏன்னா பேர்ட்ஸ்னால் எக்ஸ்டிங்க்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால அதை பற்றி கொஞ்சம் நாங்கள் பண்ணதுனால இது கொஞ்சம் செலக்ட் ஆகிடுச்சுன்னு எனக்கு தோணுது. அவருடன் வழிகாட்டி ஆசிரியரான பள்ளி தலைமை ஆசிரியர் ஹேமாவதியும் பாரிஸில் செல்ல உள்ளார். இந்த அறிவியல் கருத்தரங்கம் பாரிஸில் வரும் 11ஆம் தேதி நடக்கிறது. அங்கு நடைபெறும் கலந்தாய்வில் பேராசிரியர்கள் விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடுகின்றனர். பின்னர் முக்கிய இடங்களை பார்வையிட்டு புதுச்சேரி திரும்புகின்றனர். நான் அக்கம்பனிங் டீச்சராக போகிறேன். அவங்களுடைய ஆய்வரங்கத்துக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் எங்களை அழைச்சிட்டு போய் பாண்டிச்சேரியினுடைய கல்வியை பற்றியும், புதுவையினுடைய சுற்றுலா, மற்ற கலாச்சார விஷயங்களை பற்றியும் பண்ணுறாங்க. எங்களை பாண்டிச்சேரியுடைய பாரிஸுடைய முக்கிய இடத்துக்கும் மூன்று முக்கிய இடத்துக்கும் அவங்களே அழைச்சிட்டு போகிறாங்க. இவர்களுக்கான விமான போக்குவரத்து செலவை புதுடெல்லியில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் ஏற்றுக்கொண்டுள்ளது. அதேபோல் பாரிஸில் தங்குவதற்கான ஏற்பாடுகளை யுனெஸ்கோ நிறுவனம் செய்துள்ளது என்பது கூடுதல் தகவல். தனியார் பள்ளிகளைப் போல இந்த அரசு பள்ளியில் ஏழை மாணவி ஒருவருக்கு அளிக்கப்பட்ட ஊக்கம் என்பது சர்வதேச அரங்குக்கு அவரை அழைத்துச் சென்றுள்ளது. இதேபோல புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் மாணவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளிக்க வேண்டும் என்பது பெற்றோர்களின் கோரிக்கையாகவே இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் புதுச்சேரியிலிருந்து இளவமுதன், நியூஸ் 18 தமிழ்நாடு.